விரய சனியில் பல விஷயங்கள் நடக்கும். விரயம்னா பணம் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கால விரயமாகும், நேர விரயமாகும், உழைப்பு விரயமாகும், நம்பிக்கை விரயமாகும், எல்லாமே விரயமாகும். அதுதான் விரயசன். நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம், விரயம்னா செலவாக போகுது. செலவு மட்டும் கிடையாது, எல்லாமே விரயம்தான். ஒருத்தரை ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நம்பிக்கையை அவர் ஏமாத்திடுவார். ஒருத்தரை ரொம்ப நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம், ஒன்றுமே வாங்கலை, ஒரு செக் வாங்கலை, அது வாங்கலை, இது வாங்கலை, எதுவும் வாங்கலை, அவர் நம்பிக்கையின் பேரில் அப்படியே எடுத்துன்னு போய் பெரிய அமௌண்ட்டு கையிலே கொடுத்துட்டு வரும். கொடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் நம்பிக்கைக்கு உண்டான ஆள் கிடையாது, பணம் வராது. ஸோ அப்போ அந்த பணம் டோட்டலி விரயம். ஸோ இந்த நம்பிக்கை நீங்கள் அதிகமாக வச்சதுனால அந்த நம்பிக்கையால் பணம் விரயம். பல பேருக்கு தொழில் விரயம். நல்லா வேலை பார்ப்பாங்க, அந்த டீம் மேனேஜர் சொல்கிறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு, டீம் லீடர் சொல்கிறது, மேனேஜர் சொல்கிறது எல்லா வேலையும் பார்ப்பார். நல்லா கடுமையாக வேலை பார்த்து ஏதாவது ஒரு நல்ல ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இல்லை ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தால் கூட இருக்கிறவங்க மற்ற ஆளுக்கு கொடுத்துருவாங்க. அவன் இவர் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பாதி எஃபர்ட் கூட அவன் போட்டிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு மேனேஜர் கொஞ்சம் க்ளோஸு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாள் போட்ட உழைப்பு விரயம். விரயம்னா வேஸ்ட்டு, அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆகுது. பல பேருக்கு கால விரயம் ஆகும். ஏதாவது நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சுற்றிகிட்டே இருப்பாங்க. நான் இந்த பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிக்க போகிறேன், அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறேன், அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. 2.5 வருஷம் முடிஞ்சது. அந்த டோட்டல் டைமே விரயமாயிடும்.